இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்கு? சிம்மத்திற்கு அதிபதியே சூரியன் தான். தன்னுடைய வீட்டிற்கு அவர் ரொம்ப, அதாவது நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணுறவர் சூரியன் தான். தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய பலம், தன்னுடைய புகழ், கீர்த்தி, செல்வாக்கு இதெல்லாம் ஒருத்தருக்கு பலப்படணும்னா இந்த சிம்மத்திற்கு சூரியன் பலமாக இருந்தால் தான் அதெல்லாம் அவங்க வெளிப்பட முடியும். நம்ம எல்லாரும் சொல்லிக்குவாங்க, நான் சிங்கண்டா அப்படின்னு. அப்போ இவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும், உயரணும், புகழடையணும், செல்வாக்காக இருக்கணும், மற்றவங்க 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்கணும்னா அதுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். இந்த சிம்ம ராசிக்கு இந்த சூரியன் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கார். இந்த கவனம் அப்படிங்கிறத ரொம்ப பயப்படுறதுக்காக நம்ம சொல்லலை. தன்னுடைய வீட்டிற்கு அவர் 12ல் இருக்கார். அப்போது சிம்மத்திற்கு அவர் 12ஆம் இடமான கடகத்தில் பயணிக்கக்கூடிய காலம். இந்த நேரம் அவருக்கு அலைச்சலையும் தூக்கமின்மையும் அதிகப்படுத்தக்கூடிய காலம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது, பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பயிற்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமா, அதுதான் மெயின். பலன்களுக்கு ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே அந்த வீட்டுக்கு மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7 அந்த நைட் நேரத்தில் அவர் பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பயிற்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்தில் இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின்
இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமேல் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார், சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும் போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கிரகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கோம் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்கு? சிம்மத்திற்கு அதிபதியே சூரியன் தான். தன்னுடைய வீட்டிற்கு அவர் ரொம்ப, அதாவது நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறவர் சூரியன் தான். தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய பலம், தன்னுடைய புகழ், கீர்த்தி, செல்வாக்கு இதெல்லாம் ஒருத்தருக்கு பலப்படணும்னா இந்த சிம்மத்திற்கு சூரியன் பலமாக இருந்தால் தான் அதெல்லாம் அவங்க வெளிப்பட முடியும். நம்ம எல்லாரும் சொல்லிக்குவாங்க, நான் சிங்கண்டா அப்படின்னு. அந்த சிங்கண்டான்னு சொல்லிக்கணும்னா அங்கே சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவங்க சிங்கம்னு சொல்லிக்க முடியும். அந்த மாதிரி இந்த சிம்மத்துக்கு சூரியன் பலப்பட்டால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் எல்லா ஒரு நன்மைகளையுமே அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவரையும் நம்ம பார்த்துட்டு இருந்த ராசிகள், மற்ற ராசிகளுக்கு எல்லாமே சூரியன் ஒரு கேரக்டர் மட்டும்தான். ஆனால் இவங்களுடைய மொத்த ரூபமே சூரியன் மட்டும்தான். இவங்களை இயக்கக்கூடியது, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாத்துக்கும் அதை அனுபவிக்கணும். நீங்கள் என்னை திட்டுறீங்க அப்படின்னாலும் அதற்கு அந்த சூரியன் தான் காரணம். நீங்கள் என்னை பாராட்டுறீங்கனாலும் அதுக்கு சூரியன் தான் காரணம். என்னுடைய செயல்கள் என்னுடைய பிரதிபலிப்புனால தானே நீங்கள் என்னை திட்டுறதோ பாராட்டுறதோ இருக்குது. அப்போ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா சூரியன் தான். அப்போ இவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும், உயரணும், புகழடையணும், செல்வாக்காக இருக்கணும், மற்றவங்க 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்கணும்னா அதுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். இந்த சிம்ம ராசிக்கு இந்த சூரியன் இந்த மாதம்
கொஞ்சம் கவனமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கார். இந்த கவனம் அப்படிங்கிறத ரொம்ப பயப்படுறதுக்காக நம்ம சொல்லலை. செலவுகள் ஜாஸ்தியாகும், அலைச்சல் ஜாஸ்தியாகும், தூக்கமின்மை அதிகமாகும், வீண் செலவுகள், தண்ட செலவுகள் அதிகமாக ஏற்படும், விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். தன்னுடைய வீட்டிற்கு அவர் 12ல் இருக்கார். அப்போது சிம்மத்திற்கு அவர் 12ஆம் இடமான கடகத்தில் பயணிக்கக்கூடிய காலம். இந்த நேரம் அவருக்கு அலைச்சலையும் தூக்கமின்மையும் அதிகப்படுத்தக்கூடிய காலம். சரி, இதில் இவர் வெளிநாடு சம்மந்தமாக ஏதாவது முடிவெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான சூப்பரான நேரம் இப்போ போய்கிட்டு இருக்கு. வெளிநாடு சம்மந்தமாக, இடம் வீடு சொத்து வாங்குறது சம்மந்தமாக, இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த நேரத்தில் பண்ணனா சாதகமாக அமையுமா? சாதகமாக அமையும். இப்போ இந்த நேரத்தில் நான் ஆப்ரேஷன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க. இந்த மாதம் அதற்கான மாதம். இந்த நேரத்தில் நான் வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதற்கான நன்மைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. சரி, இல்லைங்க நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாமா, வெளியூர் போய் சம்பாதிக்கலாமா, வெளி மாநிலங்கள் போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம். அதற்கான காலகட்டங்களும் இப்போ தான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் நேருக்கு நேராக ஒருத்தர்கிட்ட நான் பேசணும், ஜெயிக்கணும்னா இந்த மாதம் அதுக்கான நேரம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும், இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த மாதத்திற்கு சிம்மத்திற்கு உண்டான பலன் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே இவங்க என்ன பண்ணணும்? பாத யாத்திரை போகணும். இந்த மாதம் ஆடி மாதம் அவங்க தீர்த்த யாத்திரையோ அல்லது பாத யாத்திரையோ போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் எங்கன்னா நீர்நிலைகள்னு குறிப்பிட்டு, இப்போ தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். இல்லை அவங்க திருச்செந்தூர் நீர்நிலை உள்ள ஸ்தலத்திற்கு போகலாம். ஆனால் திருச்செந்தூரை விட அவங்களுக்கு இந்த தீர்த்தமாடுற பொய்கை அருவி, சுருளி அருவி, இந்த மாதிரி அருவிகளுக்கு போய் தீர்த்தமாடுதல்ங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடல் கரைக்கு போகிறத விட இந்த மாதிரி அருவிகளுக்கும் நதிகளுக்கும் போய் தீர்த்தமாடுதல் அல்லது ஆலயங்களில் உள்ள தெப்ப குளங்களில் தீர்த்தமாடுதல்ங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஆக மொத்தம் இவங்க பாத யாத்திரை, இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் பூரா வாக்கிங் போகணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வாக்கிங் போகிறப்போ உங்களுக்கு என்ன மந்திரங்கள் பிடிக்குமோ அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே போனீங்க. எதுவுமே இல்லை, எதுவுமே போட்டுட்டு சிவனுடைய பஞ்சாச்சாரம் ஓம் நம சிவாயங்கிறத சொல்லிட்டு போனாலே போதும். அவங்களுக்கு அது அவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் இந்த சிம்மராசிக்காரங்க அவங்க விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடாது அப்படின்னா இந்த பரிகாரத்தை அவங்க கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்காவது 4 பேருக்கு தர்மம் பண்ணுறது நல்லது. தானம் பண்ணுறதுக்கும் தர்மம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தானம் பண்ணுறது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணுறதுக்கு பேர் தானம். தர்மம் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தேவையில்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தர்மம். அதனால இந்த காலகட்டங்களில் அவங்க தர்மம் செய்யணும். தர்மம் செஞ்சால் அவங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களால முடிஞ்சது பாத யாத்திரை போக முடியல, இப்போ நடக்க முடியாதவங்க எங்கே பாத யாத்திரை போவாங்க? இப்போ பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நீரும் உணவும் தானம் கொடுக்கலாம். வெரி குட். அது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். சூப்பராக சொன்னீங்க மேம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. அந்த வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, தானம் தர்மத்துக்கும். வியூவர்ஸ், உங்களுக்கு எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக துல்லியமாக அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.